நாம் இன்று நடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைய திமுக இவ்வளவு சிக்கல்களும் தமிழர்கள் உரிமை இழந்தது காரணம் நம்மை ஆண்ட இந்த அரசுகள் தான். மாறி மாறி நமது ஊரை ஒவ்வொரு முறை விட்டு கொடுத்த இவர்கள் தான் இந்த எல்லா சிக்கலுக்குமான காரணம். வெள்ளக்காரன், அதாவது ஆங்கில நம்ம அடிமைப்படுத்த பொழுது 456 டிஎம்சிக்கு மேல இதே காவிரியில் வந்துச்சு. வெள்ளக்காரன் அந்நியன் என அடிமைப்படுத்த பொழுது காவிரி நடமாடினால் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த கொள்ளையின் ஆட்சி ஏறிய பிறகுதான் எனது காவிரி 192 டிஎம்சி 177.27 டிஎம்சிக்கு வந்திருக்கிறது. அதுலயும் 27 டிஎம்சிக்கு மேல இது வரைக்கும் நீரை தரல. பெற்றுக் கொடுக்கக்கூடிய முதல்வர் அமைதியாக இருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சரோ அது இன்னும் அமைதியாக இருக்கிறார். கும்பகர்ணனை விட மோசமா தூங்குறான் திராவிடன்ஸ். நாம் அவனை தான் தேர்ந்தெடுக்கிறோம். எல்லா நதிகளும், நைல் நதி 7 நாடுகளை கடந்து ஓடுகிறது. நைல் நதி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் 3 நதி பங்கிட்டு நல்லா ஓடுகிறது. நமக்கும் பங்களாதேஷுக்கும் 3 நதிகள் பங்கிட்டு போகிறது. நாட்டுக்குள்ளே ஒரு நதியை நடமாட விடாமல் தடுக்கிறான் என்றால் எவனடா இருக்கிறான் இந்த உரிமையை பெற்று தருவதற்கு? நீங்க பேசுறீங்களா? ஒன்றிய அந்த பாஜக ஒரு கட்சி இருக்கான். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மக்கள் உரிமைக்காக, மண்ணின் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா? தண்ணி தரக்கூடிய தண்ணி தர மறுக்கிற ஒரு மாநில அரசு, தட்டி கேட்க வக்கற்ற ஒரு மத்திய அரசு, இவை ரெண்டையும் வேடிக்கை பார்க்கின்றது நாட்டின் உச்ச நீதிமன்றம். காய்ந்து கிடக்கும் காவிரி விவசாயிகள் கால் செருப்பிற்கு சமமானது. சொன்னா வழக்கு போடுவான், வழியில் ஆனாலும் சொல்கிறேன், கால் செருப்பிற்கு சமமானது. எத்தனை ஆண்டு காலம்? யாருக்கான உரிமை இது? எவர் பட்டு தருவார்? ஒருத்தன் இருந்தான், காடு காத்தான், எங்க காணி காத்தான், காவேரி காத்தான், வனம் காத்தான். எங்க ஐயா நாடு முழுதவன தீவிரவாதி, சந்தன கடத்த வீரப்பன் என்றான். அண்ணன் சீமாந்தட்டா இனத்தின் வனக்காவலம் என்று அடையாளப்படுத்தினான். எங்கெல்லாம் ஒத்தாலும் என்று தண்ணி வாங்கி கொடுத்தான். மொத்த திமுக காரனால தண்ணி வாங்கி கொடுக்க முடியல. ஏன்? இவர் கவர்மெண்ட் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட். ஆண்மையற்ற நிர்வாகம், ஆண்மையற்ற நிர்வாகம். நெஞ்சில மாஞ்சா உள்ள முதலமைச்சரா இருந்தா தண்ணி தானா வந்திருக்குண்டா, தண்ணி தானா வந்திருக்கான். தண்ணி தான் இல்லன்னா இங்க மத்திய அரசு பயிரில் உள்ள எதுவும் உனக்கு வராது, நெய்வேலி மின்சாரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்றதுக்கு திராணியற்ற அமைச்சர் பெருமக்களை, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் தேர்ந்தெடுத்ததுதான். எல்லா துயரங்களுக்கும் கைகள் தான் பொறுப்பு. நான் தான் இந்த கைவர்களை தேர்ந்தெடுத்தோம். எவ்வளவு தூய்மையான அரசியல் தெரியுமா இருந்துச்சு ஐயா? காமராஜ் காலத்துல, கக்கன் காலத்துல, சிவானந்த காலத்துல, சிங்காரவர் காலத்துல அந்த அரசியல் பூரா கரப்டட் செக்டாரா மாத்திட்டான். 3 அடிக்கு மேல ஆத்து மண் அல்ல கூடாதுங்க. 3 அடிக்கு மேல ஆத்து மண் அல்ல கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜட்ஜ்மெண்ட். 30 அடிக்கு மேல ஆத்து மண் அல்றான். 1 இன்ச் ஆத்து மண் உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் எடுக்கும் என்கிறது அறிவியல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி ஆற்று மண், அந்த ஆற்று மண் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கானே, வரம்பு இல்லாம அள்ளி போட்டிருக்கான். நீ என்ன பண்ற? நம்ம சாதிக்காரன் ஆள்றான், நம்மால் ஆள்றான். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு முன்னாடிலாம் காவிரியை பயணிக்க, காவிரியை கடக்க ஓடங்கள் தேவைப்பட்டது என்று கவிஞர் பெருமக்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். இன்றோ ஒட்டகம் தேவைப்படும். பாலைவனமாக மாறி இருக்கு, வறண்டு இருக்கு. வாட்டர் இஸ் தி எலிக்ஸர் ஆஃப் தி லைஃப். நீர் தான் உயிர்களின் உயிர் ஆதாரம். அதை பத்தி கவலையற்ற ஒரு சமூகம், அக்கறையற்ற சமூகம், எதை பத்தியும் அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டியா மாறிடுச்சு, ஊதாரி சமூகமா மாறிடுச்சு. வந்தவன் போனெல்லாம் வாழ வச்சதுல தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்தவன் போனெல்லாம் ஆள வச்சதுல தான் தமிழனுக்கு பிரச்சனை. அடிக்கிறான். ஒவ்வொரு முறை நீர் கேட்கிறப்ப தமிழர்களை கர்நாடகத்தில் அடிக்கிறான். இனி அந்த வேலை நடக்காது. இங்கேயும் கன்னடத்தான் இருக்கிறான். நாங்கள் ஜனநாயகவாதிகள், அதனால் அமைதியாக கிடக்கிறோம். மிரட்டி பாரு, நீ மிரட்டி பாரு. இந்த அரசு தான் அதெல்லாம் செய்யணும். அரசின் கையில நீங்க தவறான கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை போராட விட்டீங்க, கத்த விட்டுட்டீங்க. ஆனாலும் நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் இந்த இனத்துக்கான அரசியலை இந்த நிலத்தில் நிறுவி விட்டு தான் நாங்கள் மாழ்வோம், வீழ்வோம். அதுதான்